ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்ச் சமைக்கிறதாங்க வீடியோ போட போகிறேன். அது எப்படி செய்யலாம், இப்படி செய்யணும், அப்படி செய்யலாம் இல்லைங்க, சும்மா பேசிக்கிட்டே சமைக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, சாப்பாடு, குழம்பு என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, கீரை சாம்பார் வைக்க போகிறேன். நம்ம மொத்தத்தில் கீரை உடச்சிட்டு கீரை சாம்பார் வச்சிடலாங்க. என்ன சமைக்கிறது என்னங்க சமைக்கிறது தினமும். சரி, ஏதாவது சமைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு உலை போட்டாச்சு, உலையும் காஞ்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டுட்டு குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு நம்ம போயிட்டு கீரை உடச்சிட்டு போகலாம். சரிங்களா? ஓகேங்களா? கீரை உடைக்க போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டுக்கலாம். நாங்கள் அடுப்புலையும் சமைப்போம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் கரியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களாம் யாரெல்லாம் வீட்டில் அடுப்பில் சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைப்பேன். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்களா, அதனால வெளியில் சமைக்கலை. சரி, உள்ளேயே சமைச்சிடலாம் சொல்லிட்டு எப்படியும் காலையிலே சமைச்சிருவேன் சாப்பாடுலாம். இந்த டைம் இன்னைக்கு சமைக்கலை. போட்டு கழுவிட்டு வேக வச்சு அடுப்பில் வச்சுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் கீரை உடச்சிட்டு வரத்தாண்டியும் பருப்பு வந்துடும். வந்தவொடனே ஈஸியாக வேலை முடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரை போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வச்சாச்சு. இப்போ நம்ம பருப்பு வேகட்டும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கீரை உடச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா கீரை உடச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கீரையை உருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை உருவத்துக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பருப்பு வந்துச்சுன்னா நம்ம குழம்பு தாளித்து விட்டுட்டுனா அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கீரை உருவிடலாம். அப்புறம் சீக்கிரமாக வேலை முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சுட்டு வந்துடுறேன். தம்பி தூங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி தூங்கி எந்திரிக்கிறதுக்காட்டியும் சமையல் முடிச்சிடணும். இல்லைன்னா அவன் எந்திரிச்சானா சமைக்க முடியாது. சொல்லுங்கள், என்ன குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறது தினமும்? நேற்று ஆடி குக்கர் ஃபஸ்ட் விசில் வந்துருச்சா, தம்பி ஒரு ஆட்டம் போடுறாரு. ஏன்னா சவுண்டு கேட்டுருச்சு இல்லைங்களா, அதனால். நேற்று ஆடி பெருக்கு இல்லைங்களா, ஆடி 18க்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சமைச்சோம். சரி, இன்றைக்கி
அதுக்காக தினமும் நான்வெஜ்ஜாக சமைக்க முடியும். சரி நீ கீரை எனக்கான கீரை போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும். இந்த முருங்கைக்கீரை கடைவாங்க பார்த்தீங்களா, அதை விட எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிலவங்க வந்து தண்ணி சாறுன்னு சொல்லிட்டு தண்ணியாக இருக்குங்க, குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும். அது வந்து ஒரு 4 கொத்து 5 கொத்து கீரை போய் தண்ணியிலே மிதக்கும் பாருங்கள். இந்த ஸ்கூலில் சாம்பார் வைப்பாங்க பார்த்தீங்களா, வாரத்தில் ஒரு நாள் கீரை சாம்பார் சொல்லிட்டு மேலே அந்த நம்ம குழம்புக்கு கருவேப்பிலை போடுற மாதிரி கருவேப்பிலை மாதிரி போட்டு வைப்பாங்களே, அதனால் நான் வந்து எப்பவுமே நிறைய தான் போட்டு வைப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நான் கீரை உருவுறதுக்கு மணிக்கணக்காகிடும். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உருவுறதுக்கு வராது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் கட் பண்ணியாச்சு. குழம்பு வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடி பொடிச்சு வெங்காயம் போட்டதால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாப்பாடு வந்து வந்துருச்சு. சாப்பாடு ரெடி வந்துச்சு. சாப்பாடை வச்சுக்கலாம். வச்சுட்டா குழம்பு மட்டும்தான் குழம்பு தாளிச்சு விட்டுட்டு நம்ம கீரை உருவலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. சாப்பாடும் வடியில் விட்டுட்டேன். இந்த பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயமும் மிளகாத்தூளும் அதுலேயே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரிலாம் எந்த தூளும் போடுறதில்லை. வீட்டிலே குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோமா, அதுலேயே சேர்த்துக்கிறது. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். வாய்ஸ் வந்து அப்படி இப்படின்னா கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திட்டாதீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து புதுசாக போடுறோம்க்கா, அதனால வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியல. கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். புதுசாக போட்டு பேசவும் தெரிய மாட்டேங்குது, எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்லாம் கேட்கலாம். நீங்கள் சும்மாங்க வீட்டில் தானே இருக்கிறேன், சும்மா வீட்டில் இருக்க பார்த்து ஏதோ போடுவோமேன்னு போடுறாங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. வெளியிலலாம் போயிட்டு போட முடியாதுங்க. ஏதோ வீட்டில் இருக்கிறதா என்னால் முடிச்சு போடுறாங்க. உங்களால் பார்க்க முடியல பாருங்க.
நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். என்ன எப்படி செய்கிறீங்க, நாங்களாம் இப்படி சமைக்க மாட்டோம், நீங்கள் இந்த மாதிரிலாம் சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, எப்பயுமே நான் இப்படி தாங்க சமைப்பேன். ஓரளவுக்கு தாங்க வரும் சமையல்லாம். நானே யூடியூப்லாம் கொஞ்சம் பார்த்துலாம் சமைக்கணும். டிஃப்ரெண்டாக சமைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம்லாம் குறைச்சிடுங்க. நான் நினைப்பேங்க, நம்ம இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் நல்லா வந்துடும், டேஸ்ட் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு முன்னாடி இமேஜினேஷன்லாம் பண்ணுவேன். கடைசியில் சொதப்பலாக தாங்க இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு வந்து அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லைங்களா. உப்பு பத்தலைனாலும் நம்ம போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக மட்டும் ஆகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா நிறைய டைம் அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு. அதனால சொல்கிறேங்க. ரொம்ப வளன்னு பேசிகிட்டே இருக்கலாம். சரிங்க, குழம்பு கொதிக்கிட்டங்க, நம்ம கீரை ஒதுக்கிடலாம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதான் மேலே வர ஷீட்டுங்களா, அதனால் சாமானால் அடிக்குது. இந்த வெயிலுக்கு பயந்துக்கினே காலையிலே சமைச்சிருவோங்க நானே. சரி, நீ கொஞ்சம் அப்படி இப்படி நின்றுந்தாச்சா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. சரி, மதியானமே சமைச்சிக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு சமைக்கிறேன். நேற்றும் அந்த மாதிரி தாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சமைக்கிறதுக்கு. நேற்று கொஞ்சம் வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் நான் வெளியில் சமைத்தேன். நீங்களாம் ஆடி 18 எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய வீடியோ போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் கீரை பிடிக்கும், முருங்கைக்கீரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ நிறைய ஊரில் வந்து காசுக்கெலாம் விற்பாங்க இல்லைங்களா, இல்லாதவங்களாம் எப்படி சாப்பிட முடியும்? மற்ற கீரைங்க கூட விதை வாங்கிட்டு வந்து போட்டுப்பாங்க. முருங்கைக்கீரை மட்டும் சட்டுன்னு வரவே வராதுங்க. அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரையோட விதை வந்து வீட்டில் போட்டு முளைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோட வந்து தண்டு இருந்ததுன்னா அந்த கழி உடச்சி போடுறாங்களே இல்லைங்களா, அது வந்து உடச்சி போட்டது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சாங்கன்னா அதுலேருந்து வரும். அப்படி வேணால் ஆனால் விதை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ போடக்கூடாதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டில் விதெல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். அதோட பக்கத்துலேயே பார்த்தீங்களா, நிறைய நீங்கள் பாருங்கள், நான் கீரை ஓடைக்கு பார்த்து பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்லாம் ஒரு முருங்கை மரம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லாம் அதுக்கு நேராக அந்த பக்கம் இருக்கும். அங்கேருந்து கிளை உடச்சி போட்டாங்களா, நான் வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம் ரெண்டு. நான் மேரேஜ் ஆகிட்டு வந்த புதுசெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. ஆனால் அது வந்து மழை பெஞ்சிட்டு காற்றடிச்சு உடஞ்சி கீழே வந்து மரம் செத்து போயிடுச்சு. அதுலேருந்து நானும் வைக்கிறேன் ஒன்றுமே துளுக்க மாட்டேன். வைக்கிறேன்னா காஞ்சி போயிடுது. இப்போ முருங்கைக்கீரைக்கே நம்மளுக்கு கிடையாது. ஆனால் யார் வீட்லேயும் போயிட்டு கேட்கவும் முடியாது இல்லைங்களா. அதனால் யார் வீட்லையும் சரி எப்படியாவது ஒன்றா நானும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம். வேலைக்கே ஆகலை. அப்புறமா எங்கள் மாமியார் வந்து ஒரு 2 கழி கொண்டு வந்து வச்சாங்க. அப்படி சும்மா வந்து வீட்டு செவத்து மேலே அப்படியே சாத்தி, இப்போ கீழே கிடக்குதுங்களா, அதை கொண்டு வந்து இப்படி சாத்தி தாங்க வச்சுருந்தது. குழி தோண்டி புதைக்கலை, அது கூட மண் போடல, ஒன்றுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க நல்லா வந்தது. ரெண்டுமே நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அதை எங்கள் மாமனார் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி இப்போ நான் உடச்சேன் இல்லைங்களா, அங்கே ஒன்றும், வீட்டுக்கு தோட்டத்துக்கு பின்னாடி ஒன்றும் கொண்டு வந்து வச்சார். தோட்டத்துக்கு பின்னாடி வச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக துளுத்து நல்லா கீரை நிறைய வந்தது. முன்னாடி நான் உடச்ச பாருங்கள், அது வரவே இல்லை. அது அப்படியே காஞ்சி போயிட்டு அப்படியே தான் நின்று ஒரே ஒரு கிளை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. ஒரே ஒரு கிளை மட்டும்தான் வந்தது. சரி இது வந்து செத்து போயிடும் போல இருக்கு, நானே திட்டிகிட்டே இருந்தேன். அது இருந்த இடத்துலையே இருந்திருக்கும், அதை வேற பிடுங்கி வச்சுட்டு அது வேற இங்கே பாரு காஞ்சி போயிடுச்சு செத்து போயிடுச்சுன்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தேன்னா அவரும் வச்சுட்டு அவர் வேலைக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சரி
செத்து போயிடும் போல இருக்குது. இதுவும் இந்த வாட்டி இந்த தடவும் வராது போல இருக்குன்னு. ஆனால் முன்னாடி இருந்தது நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தது பாருங்கள். அதுதான் செத்து போச்சு. அது தானாலாம் சாகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். காலால் அது மேலே விழுந்து உடஞ்சி செத்து போச்சு. இப்போ முன்னாடி இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிறது எடுத்து சமைக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்களா. எனக்கு பேசுறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. நான் மட்டும் பேசிகிட்டே இருப்பேன். அதுக்காக ஏங்க எங்களை போட்டு சாவடிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க விட்டுருங்க. சரிங்க, கீரையெல்லாம் விட்டு. ஆனால் அதில் வந்து கீரை காய் வந்து கம்மியாக தாங்க வைக்கும். இன்னொரு இது பக்கத்துலேயே இன்னொரு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம காய் வைக்கும். இது வந்து கீரை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் கடைஞ்சிலாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? நான் கடையெல்லாம் மாட்டேங்க. கடைஞ்சா கை ரொம்ப வலிக்குங்க, என்னால் கடையெல்லாம் முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி கீரையாகவே போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். சரிங்க, நம்ம கீரை எல்லாத்தையும் உருவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிடுச்சு. கீரையும் உருவி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தம்பி வரைஞ்சிச்சிட்டானா அப்புறம் வந்து அழ வச்சுட்டு நான் என்னால் வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லன்ச் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.